பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 6ஆம் தேதி முதல் மே 12ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 7/5/2024 சர்வ அமாவாசை வருகிறது. அமாவாசை அற்புதமான ஒரு நாள். நீங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணலாம். வீரராகவலு திருவள்ளுவர் அருகில், சென்னைக்கு அருகில் திருவள்ளுவரில் வீரராகவலு பெருமாள் இருக்கார். அன்றைக்கி சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நன்றி. கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் இந்த கடகராசிக்கு ரொம்ப சாதகமாக வந்துட்டார். 11ஆம் இடம். இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப ஆதங்கத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறீங்க, அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு குரு எங்கே வந்துட்டார்? 11ஆம் இடம் வந்துட்டார். இப்போ 11ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார்னு சொன்னால் பல அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறார். பொருளாதார ரீதியாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பாக்கியாதிபதி போய் 11ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்கத்தால அது தானாக நடக்கும். நமக்கு அப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் நினச்ச காரியம் கைகூடும், நினைக்காத காரியமும் சூப்பராக கைகூடும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான நிலையை பார்க்கலாம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். தொழில் ஏனோ தானோன்னு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் பார்த்தா நல்ல பணம் வரவும் வரும். உத்தியோகத்திலேயே நான் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் கண்டிப்பாக உண்டு. சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் இதெல்லாம் காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 11ஆம் இடத்துல குருவே இருக்கிறாருன்னா பணம் பல வகையில் வரும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. அதனால் சனி 2ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பணம் நிறைய வருது, யாரோ கேட்குறாங்கன்னு கேட்குற இடத்துல குற்றாதீங்க, அவ்வளோதான். ஒன்வே டிராஃபிக் மாதிரி போனால் வராது. இப்போ கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் பார்த்து பேசணும். குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். இல்லைன்னா சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 3ஆம் இடத்துல கேது இருந்து உங்கள் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்தது. இப்போவும் கேது பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் குரு பார்க்குறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. இளைய சகோதர சகோதரிகளால் அனுகூலங்கள் உண்டு.
பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும், அஷ்டமத்து சனி இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. எந்த முயற்சியாக இருந்தாலும் குரு உங்களை சாதித்து காட்டப் போகிறார், சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 5ஆம் இடத்தை சனி பார்த்துருந்தார், இப்போது சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த 5ஆம் இடத்து சனி வந்து பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், பிரச்சனைகள் இருந்தது. இல்லை பிள்ளைகள் படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வந்தது. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. மற்றபடி இப்போது குரு பார்க்குறதால உங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க நல்லா படிப்பாங்க. இன்ஸ்டியூஷன்லேருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்திலேயே ஏதோ பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்போ அந்த பிரச்சனைகள் ரெக்டிஃபை ஆகி சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தந்தது. இப்போ நீங்கள் அதில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு நல்லது நடக்கும். 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், சந்தோஷமாக இருப்பீங்க. பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க 5 வருஷம் 10 வருஷமாக இல்லை, நாங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அதுக்கு நல்ல பதில், நல்ல ரிப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் பாருங்கள், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பர். கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ சகஜ நிலைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜ நிலைக்கு மாறக்கூடிய சூழல் வந்தாச்சு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க. இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இப்படி பல நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்களுக்கு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் பொற்காலம் என்று சொல்லலாம். இதை சூரியனை சனி பார்க்கிறது. அதனால் உங்கள் பேச்சு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது அலுவலகமோ வெளியிலையோ இல்லை சொற்பொழிவாற்றுறீங்க, வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. தந்தைக்கு இடர்பாடுகள், அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த கலைத்துறையில் பணியாற்றுபவர்கள் கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில், உத்தியோகம், ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.